12 ரூபா தான் உங்களுக்கு. இதே மாதிரி ஸ்டாக் எப்பவுமே நம்மளுக்கு நம்ம 35 ரூபா இருந்தது இருக்கு. 35 ரூபா இருந்திருக்கு சைஸ். உங்களுக்கு 30 ரூபா 45 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிப்பாக இருக்கும். 3 6 இட்லி அந்த மாதிரி குட்டி இட்லியும் இருக்குது நம்மளுக்கு. பெரிய சைஸ் இட்லி நம்மள்ட்ட இருக்குது. வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதும் இருக்குது, கேண்டீன் யூஸ் பண்ணுற பொருள் நம்மள்ட்ட இருக்குது. 30% 50% இருக்குது. உங்கள் குக்கர், மிக்ஸி, கேஸ் ஸ்டவ் அனைத்து பொருட்களும் நம்மள்ட்ட லோ ரேஞ்ச் ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது. சாமி தேத்தோட பஞ்ச பாத்திரம் நம்மள்ட்ட இருக்குது. வராகி மண்ணா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் நம்மள்ட்ட செட்டாக இருக்குது. இதில் கேஸ் லைட்ரு, கேஸ் ஸ்டவ் பற்றி மினி பேன் குழந்தைங்களுக்கு சப்போஸ் வீட்டிலே கரண்ட் போனால் கூட யூஸ் பண்ணலாம். வீட்டில் பைப் அடப்பு இருந்தால் இந்த அடப்பை கிளியர் எடுத்துடலாம். உங்களுக்கு ஆயில் பசலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆயில் பசல் க்ளீன் பண்ணி என்ன பண்ண தெரியாது. அப்போ நீங்கள் இந்த லிக்விட் வாங்கி போய்ட்டு பக்கம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். உப்பு கரை அந்த மாதிரி அந்த பாத்ரூமில் அந்த மாதிரி இருக்கிறத இது இப்போ ஸ்ப்ரே பண்ண போகும். ஏன்னா மேட்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்குது. 20 ரூபாயிலேருந்து இருக்க நம்மள்ட்ட இருக்குது சார். இந்த 7000 ரூபா மதிப்புள்ள இந்த ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு தராங்க. ஆனால் நம்ம கடையில் என்ன திங்ஸஸ்லாம் இருக்குது? நம்மகிட்ட வந்து ஸ்டீல் ஐட்டம் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், மற்ற குக்கர், மிக்ஸி அனைத்து பொருள் நம்மளோட வீட்டுக்கு தேவையான மிஷின்ஸ் அனைத்தும் நம்மகிட்ட இருக்குது. 30% 50% இருக்குது. உங்கள் குக்கர், மிக்ஸி, கேஸ் ஸ்டவ் அனைத்து பொருட்கள் நம்மகிட்ட லோ ரேஞ்ச் ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது. உங்களுக்கு சென்னையில் நம்ம கடை எங்கன்னா இருக்குது? வேளச்சேரி தண்ணிசோன் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நம்ம கடை இருக்குது. அதில் வீட்டுக்கு தேவையான எலிப்பட்டி எல்லாம் இரும்பு ஷீட்லேயே நம்மள்ட்ட இருக்குது. மரத்தில் இருக்குது. எலி தேவையான இஞ்சி பூண்டு தட்டை உரல் இருக்குது. 70 ரூபாயிலேருந்து இருக்குது நம்மகிட்ட. 70 ரூபா, 115, 105. மருந்து இறக்கி யூஸ் பண்ணுவாங்க. மருந்து இது எல்லாத்தையும் இருக்காது, நம்மள்ட்ட கிடைக்கும். தேவையான உரங்கள், தொடப்பம், மற்ற மாப்பு, ஒட்டரை குச்சி, பக்கெட்டு, டைல்டு ப்ரெஷ்ஷு, வைப்பர், இந்த மாதிரி இதுக்கு தேவை ஸ்கிராப்பர், பாத்திரங்களோட ஸ்கிராப்பர் பொருள் நம்மகிட்ட இருக்குது. எதோ எவ்வளோ அடப்பாக இருந்தாலும் பக்கா க்ளீன் பண்ணி கொடுத்தோம். உங்களுக்கு சமைச்சா ஆயில் பசலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆயில் பசல் க்ளீன் பண்ணி என்ன பண்ண தெரியாது. அப்போ நீங்கள் இந்த லிக்விட் வாங்கி போய்ட்டு பக்கா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த உப்பு கரை அந்த ஸ்ப்ரே பண்ணி தொடச்சாலே ஜஸ்ட் போயிடும். தேவையான டஸ்ட்பின் என்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் இருக்குது நம்மள்ட்ட, ஸ்மால் மீடியம் சைஸ் இருக்குது. அதுக்கேற்ற நம்மள்ட்ட கவரும் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம வீட்டு தேவையான மேட்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்குது. 20 ரூபாயிலேருந்து இருக்குது நம்மள்ட்ட இருக்குது சார். 20 ரூபா? ஆமாம், 20 ரூபா. 20 இருக்குது. நம்ம 25, 40, 45 அந்த இதில் எல்லாமே இருக்குது. தேவையான மசால் பாக்ஸு, வாட்டர் ஜக்கு, கயிறு, சின்ன சைஸ் பெரிய சைஸ் அனைத்து இருக்குது. நம்ம வைக்கிறது ஸ்டாண்டு நம்மள்ட்ட பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் இருக்குது. பாத்ரூம் மாத்திர ஸ்டாண்ட் நம்மள்ட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி டப்பா எங்கேயும் கிடைக்காது. சின்ன ஐட்டம் மாத்திரை போட்டுக்கலாம், ஊசிகளும் போட்டுக்க. சின்ன டப்பா குட்டி டப்பாலேருந்து நம்மள்ட்ட பெரிய சைஸ் டப்பா இருக்கும். டப்பா வந்து 5 rupees இந்த நம்மள்ட்ட இருக்குது சார். வாட்டர் பாட்டில் ஸ்கூல் பசங்களுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் இருக்குது. நம்ம கலர்ஃபுல்லாக சிப்பர் குழந்தைங்க சிப்பர் டைப் இருக்குது. அந்த வாட்டர் நம்மள்ட்ட இருக்கும். 85 ரூபா. ஆமாம், ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு குடிக்க நல்லா சிப்பர் டைப்பாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பொம்மையாக காட்டன் சோப் போட்டிருப்பாங்க. நம்மள்ட்ட இருக்குது. சைஸ் குட்டி சைஸ் வந்து பெரிய சைஸ் நம்மள்ட்ட இருக்குது. இது அழகாக சின்ன பாக்கெட்லேயே போட்டு போகலாம். அந்த மாதிரி 70 ரூபா நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது நல்ல ஒரு திக்னஸ் நல்லா இருக்கும். நம்ம பாக்கெட்லேயே போட்ட அளவுக்கு பேக் கொண்டு போக அவசியம் கிடையாது. ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு பிளாஸ்டிக் மாக்கு, ப்ரஷ் ஸ்டாண்டு, நம்ம வீட்டு புனல்கள் இந்த மாதிரி இருக்குது. கட்டிங் போர்டு நம்மகிட்ட, கத்தி பிராண்டேஜ் நிறைய நம்ம ரேட்டு கம்மி ரேட்டில் நம்ம வந்து 11 ரூபாயிலேருந்து நம்ம கத்தி நம்மள்ட்ட இருக்குது. பிராண்டேட்டும் நம்மள்ட்ட இருக்குது. மற்றபடி உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ரெஷ், துணி ப்ரெஷ்ஷு, வெஜிடபிள்ஸ் பீலர், வேறு லெமன் காஸ்ட் இருக்குது நம்மள்ட்ட இருக்குது. வேறு ஜாஸ் டப்பா, பேப்பர் சால்ட் டப்பா அந்த மாதிரி நம்ம போடலாம். பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் பார்த்தோம். இப்போ பாருங்கள் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் நம்மள்ட்ட இருக்குது. இது வந்து ரேட் நம்ம 160 ரூபா இருக்குது. எல்லா ரேட்டும் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம ஸ்டாக் எவ்வளோ கேட்டால் நம்ம தரோம் ரெடியாக இருக்கும். நம்மள்ட்ட பார்த்தா பிளாஸ்டிக் சோப் ட்ரே நம்மள்ட்ட இருக்குது. சோப் பாக்ஸு சைஸ் நம்ம சைஸ் நிறைய சைஸ் இருக்குது. கலர்ஸ் அதுமாதிரி கலர்ஸ்ஃபுல்லாக நல்லா சைஸ் இருக்க நம்மள்ட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் லைட்ரு, இதுக்கு யூஸ் பண்ணுற பீடிங் பாட்டில், குழந்தைங்க யூஸ் பண்ணி அது எவ்வளோ? நம்ம பிராண்டட் தான் வந்து 235 தான் வரும் சார் ரேட்டு. இது வந்து சைஸ் ஃபுல் சில்வர், ஃபுல் ஸ்டீல் இருக்குது. பேக்கிங் கடையெல்லாம் சீல் பண்ணுவாங்களா, சீலிங் மிஷின், அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. ஓகே. இது நம்ம சர்வீஸும் பார்த்து தருவோம். இதில் பார்த்தா உடன் கிளிப்பும் நம்மள்ட்ட இருக்குது. துணியெல்லாம் காய ஆமாம், பேம் சொல்லுவாங்க. உடன் கிளிப் இருக்குது, ஸ்டீல் கிளிப்பு, பிளாஸ்டிக் கிளிப், இந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக்கும் ஸ்டீல் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. அது சைஸ் சரியாக இருக்குது நம்ம குவாலிட்டி. எல்லா சைஸ்லாம் ஆக்சுவலி வச்சிருக்கீங்க. ஆமாம். ஆனால் ஆக்சுவலி இது என்னன்னா இது என்னன்னா இருக்கு. ஆமாம், ஃபிட் தான் சார். அதாவது ரோட் கடையில் வண்டியில் போட்டுருப்பாங்களே, அவங்களாம் சாதாரண தான் வச்சிருப்பாங்க. இதை நம்ம ஃபிட் இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயுமே சப்ளை கிடையாது. நம்மகிட்ட மட்டும் தான் சப்ளை இருக்குது. இது சைஸ் வரையும் 3 சைஸ் நம்மள்ட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா 2100 இருக்குது, 2400, 2008 3 சைஸ் இருக்குது. இது ஃபுட் கிரேட் நல்லா இருக்கும் சார். மற்ற பிராண்ட்லாம் உங்களுக்கு இதுமாதிரி ஃபுட் கிரேட் இருக்காது. நம்மகிட்ட மட்டும் தான் சப்ளை உண்டு. பட் அங்கே வார்ப்பு தோசைக்கல், குழிப்பணியாரம், ஆப்பச்சட்டி, மினி மிக்ஸி, வெஜிடபிள் கட் பண்ணுற சாப்பர் நம்மள்ட்ட இருக்குது. புல்லட் ஜார் யூஸ் பண்ணுற மிக்ஸி, ஜூஸ் எல்லாம் கட் பண்ணுற ஜார்னு சொல்லுவாங்க. நாஸ்டி தவா, இது இண்டக்ஷன் பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, கேஸ் அந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்குது. யூஸ் பண்ணுற ரோல் டைப்பு, ரோப்பர் டைப், அந்த வெஜிடபிள் கட்டர். ஆமாம், இந்த சைஸ் வந்து 3 சைஸ் நம்மள்ட்ட இருக்குது. நான்ஸ்டிக் ஆப்ப கடாய், அது நான்ஸ்டிக் குழி பணியாரம் பண்ணுற, காமாட்சி மிளகு, பித்தளை தாவளை தைஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு பித்தளை பவுடர் நம்மள்ட்ட இருக்குது. இது பார்த்தா லிக்விட் நம்மள்ட்ட இருக்குது. மட்டாய்ஸ் இந்த மாதிரி குழிக்கரண்டி, நல்லா ஹெவியாக குழிக்கரண்டி இருக்குது. ரியலாக இருக்குது. ஆமாம், அப்படி ரியலாக ரொம்ப அழகாக சூப்பராக குட்டியாக இருக்கும். அந்த கண்ணி மாதிரி குட்டி கரண்டியாக இருக்குது நம்மள்ட்ட இருக்குது. அருவாமனை நம்ம பற்றி அழகாக சின்ன ஷார்ப்பாக இருக்கும். அது குழந்தைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு குழந்தை டாய்ஸ் கிளிக்காக கை கிளிக்காது. அந்த ஷார்ப்பாக இருக்கும். குளிப்பு நல்லா கனமா ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. இது உண்மையாக இரும்பு. ஆமாம், உண்மையாக இரும்பு, ஒட்டி இரும்பு பார்த்தீங்க. நம்ம பிராண்டட் தான். அது உங்களுக்கு நல்லா ஹெவி இரும்பு தான் உங்களுக்கு. கடாய் நம்மள்ட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா தவா, குட்டி தவா நம்மள்ட்ட இருக்குது. தோசைக்கலாம், குட்டி தோசைகள் நம்மள்ட்ட இருக்குது. பூத்தாப்ப யூஸ் பண்ணுற மாதிரி அந்த நம்மள்ட்ட, அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. ஸ்டீலில் நம்மள்ட்ட இருக்குது. ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செட்டாக இருக்குது. இதில் கேஸ் லைட்ரு, கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா குட்டி கேஸ் ஸ்டவ், இட்லி பானை,
தண்ணி குடங்கள் இதில் எல்லாமே நம்மள்ட்ட குட்டி மினி ஃபேன் குழந்தைகளுக்கு சப்போஸ் வீட்டிலே கரண்ட் போனால் கூட யூஸ் பண்ணலாம் குட்டி ஃபேன். காற்று வரும், நல்லா காற்று வரும். டஸ்ட்பினா குட்டி டஸ்ட்பின் ஃப்ரிட்ஜில் மாவு எடுத்துக்கிறது தான் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. மாவு அரைச்சி வைக்கிறீங்கன்னா வேஸ்ட்டாக டப்பாவில் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். இது குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் மூடி போட பக்கெட் இருக்குது, லோ ரேஞ்ச் டஸ்ட்பின் இருக்குது. துணி வாஷ் பண்ணி வந்து அந்த பிளாஸ்டிக் பாத்திரம் கழுவி போகிற கூட நம்மகிட்ட இருக்குது. இது ஆக்சுவலி பேபிலாம் குளிக்க வைக்கிற ட்ரே ஆனா? ஆமாம் சார். செட் பண்ணுறதுக்கு பிளேட்ஸ் மட்டும் கிச்சனில் வைக்கிறதா இருந்தால் வாங்கிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். கிச்சன் யூஸ் பண்ணுற பெரிய ஸ்டாண்ட் நம்மகிட்ட பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் உள்ளது இருக்குது. பிளேட்ஸு, கரண்டி, டாப்பா, கிளாஸ் ஐட்டம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் மொத்தமாக அதில் நீங்கள் வச்சுக்கலாம். நம்மகிட்ட இருக்குது சைஸ் இருக்குது. இல்லை சில பேர் இடம் செட் ஆகலாம் அப்படி உங்களுக்கு குட்டியாகவும் நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ். இது ப்ரைஸ்லாம் ஸ்டார்ட் எவ்வளோ வருது? ஸ்டார்டிங் வந்து 435 ரேஞ்சில் இருக்க மாட்டேன். 435 இருக்கும். இப்போ இதில் பிளேட்ஸ் வச்சுக்கலாம், கரண்டி, கிளாஸ் எல்லாமே வச்சுக்கலாம். கீழே காய்கறி போட்டு வைக்கிறது கூட 650 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் இருக்கு நம்மகிட்ட இருக்குது. ரவுண்ட் இருக்குது, ஸ்கொயர் நம்மகிட்ட இருக்குது. ஸ்டீல் இல்லாமல் இரும்பில் கலர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் மோல்டு பண்ணியிருப்பாங்க. இது காய்கறி வைக்கிறது. காய்கறி வைக்கிறது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 3 ஸ்டெப் இருக்குது. 4, 5 நம்ம சைஸ் நம்மகிட்ட இருக்குது. பிளாஸ்டிக் பொருள்லாம் பார்த்தோம். வீட்டு கிச்சன் பொருள் பார்த்தோம். வீட்டு தேவையான கிளாஸ் ஐட்டம் சொம்பெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, கிளாஸ் இவ்வளோ கிளாஸ் வச்சிருக்கீங்க? ஆமாம், சைஸ் நிறைய கலர்ஃபுல் நிறைய டிசைன் நம்மகிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் ரொம்ப 12 ரூபாயில இருக்கு நம்மகிட்ட இருக்குது. வெறும் 12 ரூபா? 12 ரூபா தான் உங்களுக்கு. எந்த ஸ்டாக் எப்பவுமே நம்மகிட்ட இருக்குது. எவ்வளோ பேசணும் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கொடுத்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஓ, ஆக்சுவலி இவ்வளோ கிளாஸஸ் வச்சிருக்கீங்க? ஆமாம், கல்யாண மண்டபத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால ஸ்டீலில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சைஸ் சரியாக தண்ணி வாட்டர் யூஸ் பண்ணுறது கிளாஸ் இருக்குது. குட்டி பவுல், கட்டோரி அந்த மாதிரி இருக்குது. பெரிய பவுல் நம்மகிட்ட இருக்குது. பெரிய பவுல். பெரிய பவுல் சைஸ் ஷிப் பண்ணுற அந்த அது குழந்தை மாதிரி தண்ணி குடிக்கிறது. இதில் வந்து குவாலிட்டி உள்ளது இருக்குது. இதில் லோ ரேஞ்சில் நம்மகிட்ட இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதில் ரேட் கம்மி. அந்த வேரியன்ட் டிஃப்ரெண்ட் சைஸ். இது 35 ரூபா. 30 ரூபா உங்களுக்கு வரும். இதில் 2-3 சைஸ் வரும் நம்மகிட்ட. இப்போ பால் வச்சு பார்த்தா எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. சைஸ் சரியாக நம்மகிட்ட இருக்குது. சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. சொம்ப பெரிய சைஸ்லேருந்து குட்டி சைஸ் வரைக்கும் சொம்ப நம்மகிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா லோட்டா மாடல் சொல் குட்டி சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் குண்டு சைஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. எல்லா சைஸ்லையும் எல்லா சைஸ் இருக்குது. ஆஃபீஸ் கொண்டு போய் ஜூஸ் கொண்டு போய் அந்த மாதிரி இருக்குது. சிப்பர் சைஸ் நம்பர் இருக்குது. இப்போ ஸ்டாப் டைப்பு நம்மகிட்ட இருக்குது. ஸ்டாக் கிரீம் ப்ரெஷ்ஷாக கொடுத்துறோம். இன்பாஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் சப்பாத்தி இந்த மாதிரி கொண்டு போய் குட்டி சைஸ் நம்மகிட்ட இருக்குது. சைஸ் பெருசு இருக்குது. இதில் வந்து மைக்ரோன் யூஸ் பண்ணலாம். ஹாட்டாக அதாவது சாப்பிட்டு ஆறி போச்சுன்னா மூடி கழட்டிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி 2 யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம 35 இருக்குது சார். நம்ம 35 ரூபா தான் இருக்குது. 35 ரூபா இருக்குது. சைஸ் சரியாக இருக்குது. குட்டி 40 ரூபா இருந்து எல்லா சைஸ்லையும் எல்லா மாடல்லையும் இருக்குது. ஆமாம், இதில் ஸ்டீலில் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்குது. அதுவும் நம்மகிட்ட இருக்குது. ஸ்டீல் வித் பிளாஸ்டிக். ஆமாம், இது வந்து லீக்கேஜ் ஆகாது. ஸ்பூன் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸுக்கு நம்மகிட்ட எல்லா சைஸ் நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபன் கேரி சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் நம்மகிட்ட இருக்குது. கேரி நார்மல் நம்ம கேரி நம்மகிட்ட இருக்குது. 1/2 kg 1 kg யூஸ் பண்ணுற வரைக்கும் ஸ்டீல் குண்டா நம்மகிட்ட சைஸ் சரியாக இருக்குது. நம்மகிட்ட ஸ்டீல் மசாலா டப்பா நம்ம சைஸ் சரியாக மசாலா டப்பா இருக்குது. இதில் கிளிப் வச்சு உள்ளதுக்கு நார்மல் டைப் நம்மகிட்ட இருக்குது. அதாவது வந்து மசாலா டப்பாலே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக உள்ள மாதிரி அந்த மாதிரி நம்ம உள்ள என்ன பொருள் இருக்குது தெரியாத அளவுக்கு நம்ம அதுவும் நம்மகிட்ட வச்சிருக்கோம். மெரமன் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்ஸு ரேட் ரொம்ப 60 ரூபாயிலேருந்து இருந்திருக்கு. இதெல்லாம் சைஸ் சரியாக இருக்கு நம்மகிட்ட இருக்குது. நிறைய 60 ரூபாயிலேருந்து 60 ரூபாயிலேருந்து இருக்குது. நிறைய சைஸ் வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ண போஜிங் பிளேட் அந்த மாதிரி குட்டி சைஸு, கடாய் முறை மூடி எல்லாமே நம்மகிட்ட இங்கே இருக்குது. இங்கே என்னன்னா நம்மகிட்ட குட்டி குட்டி ஜாடி, ஆயில் ஜாடி, அதாவது தோசைக்கு யூஸ் பண்ணுற குட்டி ஜாடி சைஸ் வரையும் நம்மகிட்ட இருக்குது. குட்டி சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம 1 kg சைஸ் இருக்குது. குட்டி பொருள் டப்பா அது மாதிரி குட்டி டப்பா, பெரிய சைஸ் டப்பா நம்மகிட்ட இருக்குது. இது குழம்பு கொண்டு போட்ட டப்பா. ஆஃபீஸை கொண்டு குழம்பு ஸ்டீல் டப்பா மரம் ஸ்லிப்பாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பட் பித்தளை காப்பி ஃபில்டர் இருக்குது. ஸ்டீல் காப்பி ஃபில்டர் நம்மகிட்ட இருக்குது. பித்தளை இருக்குது, ஸ்டீல் காப்பி ஃபில்டர் இருக்குது. அது பிளாஸ்டிக் டப்பா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். டப்பா உள்ள என்ன இருக்குன்னு தெரியல அளவுக்கு நம்ம அந்த டப்பா நம்மகிட்ட இருக்குது. ஸ்டீல் வாட்டர் ஜக்கு, பால் கச்சது பாத்திரம் ஹெவி வெயிட் நல்லா இருக்குது. அது வெயிட் கம்மியான பாத்திரம் நம்மகிட்ட இருக்குது. ஸ்டீல் டப்பா 1 kg 1/2 kg சைஸ் பேசுகிறவங்களுக்கு அந்த டப்பா நம்மகிட்ட வச்சிருக்கும். எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம், டீ கடை யூஸ் பண்ணுற பெரிய பாத்திரம், ஒரு பேச்சஸ் யூஸ் பண்ணுற இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, இது இட்லி குண்டா? நம்ம இட்லி குண்டா, இட்லி குக்கர், பிராண்ட் ஐட்டம், நான் பிராண்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நம்மளுடைய பித்தளை அண்டா, சின்ன பித்தளை அடுக்கு, அதாவது ஸ்டீல் அடுக்கு, அது நம்மகிட்ட இருக்குது. மாவு கரைக்க ஸ்டீல் அடுக்கு. இப்போ இந்த பழம் வச்சு ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் பழம் தேங்காய் அந்த மாதிரி வச்சு ப்ரைஸு. ஓகே, நம்ம லஞ்ச் பேக்கு, தண்ணிக்கு யூஸ் பண்ண மக்கா, பெட்டிக்கான அந்த மாதிரி நம்மகிட்ட இடுக்கி, இரும்பு இடுக்கி இருக்குது, ஸ்டீல் இடுக்கி நம்மகிட்ட இருக்குது. ஸ்டீல் இடுக்கி. ஆமாம், சப்பாத்தி சிம்டா அந்த மாதிரி சிம்டா நம்மகிட்ட இருக்குது. ஓகே, இதில் சிம்டா நிறைய சைஸ் சரியாக கேக் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி சைஸ் நம்மகிட்ட இருக்குது. மோர் மத்து, பிளாஸ்டிக் மோர் மத்து, ஸ்டீல் மோர் மத்து இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி 2வது பூஜை பொருள், பித்தளை பூஜை பொருள் நம்மகிட்ட இருக்குது. பித்தளை பூஜை பொருள். பித்தளை பூஜை பொருள் நம்ம எல்லாமே நம்மகிட்ட பூ உருளி, தட்டு கோயிலில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பெரிய தட்டு அந்த மாதிரி சைஸ் நம்மகிட்ட இருக்குது. குட்டி முக்காலி, பெரிய முக்காலி வரைக்கும் சைஸ் வரைக்கும் குட்டி முக்காலி அதுவும் நம்மகிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. என்னதுண்ணா அது? இது என்னன்னா விபூதி வைக்கிறது வைக்கணும். விபூதி வைக்கிறது நல்லா வசதியாக இருக்கும் பார்க்குது. ஓகே ஓகேண்ணா. இது கீழே அவசியமாதானா? சில வந்து அதாவது குட்டி பிளேயர் மனை பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரம், அதாவது சாமி தேத்தோட பஞ்ச பாத்திரம், தேத்த பாத்திரம் நம்மகிட்ட இருக்குது. 2வது சாமி சிலையும் நம்மகிட்ட இருக்குது. சாமி சிலைக்கு மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு, குட்டி குட்டி சாமி நம்ம பாத்திரம் போய் சாமி பார்த்தோம். அதுமாதிரி குட்டி சாமி எல்லா சாமி நம்மகிட்ட இருக்குது. இது வாராகியம்மன் நம்ம வீட்டுக்கு ரொம்ப விசேஷம். இப்போ வாராகியம்மன் சிலை தான் நான் ரொம்ப இதாக இருக்குது. வாராகியம்மன் உங்கள்கிட்ட இருக்காங்க? நம்ம குட்டி சைஸ், சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் நம்மள்ட்ட எல்லாம். நம்ம பூ உருளி, அதாவது பூ போட்டு வைக்கிறது, வாசல் உருளி, அதுவும் எல்லா சைஸ்லையும் உங்கள்கிட்ட எல்லா சைஸ் நம்மள்ட்ட இருக்குது. சைஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. நம்ம ஸ்பூன்ஸ் அது மாதிரி. ஓகே ஓகேண்ணா, எல்லா சைஸ்லையும் வச்சுருக்கீங்களா? ஸ்பூன் பார்த்தாலும் இப்போ ஃபோர்க்கு நம்மகிட்ட ஃபோர்க்கு சைஸ் ஃபோர்க்கு இருக்குது. விளக்கு அணையாமல் இருக்குது. கிளாஸ் நம்ம குட்டி சைஸில் வந்து
பார்த்தீங்களா குட்டி சைஸ் வந்து பெரிய சைஸ் நம்மள்ட்ட இருக்குது. விளக்கு அணையாமல் கிளாஸ் எல்லா சைஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஓகே ஓகேண்ணா. கீழேண்ணா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொண்டு போகிற கிளாஸ் நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி சைஸ் சின்ன பெருசு. இந்த மெலமன் பிளேட்ஸ்கள் சாசர் பிளேட்ஸ் சூப்பர் யூஸ் பண்ணுற அது மாதிரி பவுல்ஸ் இருக்குது. கீழே ஆமாம் ஸ்பூன் சில சிங்கிள் ஸ்பூன் கேட்குறவங்களுக்கு நம்ம அதுக்கு கொடுத்துருவோம். அது நம்ம போய் கொடுப்போம். அப்போ அதான் ஆடி மாதம் இப்போ டைமுக்கு நம்ம தேவைப்படும். இப்போ ஆடி வர போதுங்களா பொங்கல் பானை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். நம்ம வெங்கல பானை பித்தளை எல்லாமே நம்ம சைஸ் சரி நம்மளுக்கு இருக்குது. அப்பளம் வடை எடுக்கிறதுனா என்ன நல்லா ஃபில்டர் ஆகும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள வெளிசாக இருக்குது, இப்போ நல்லா கனமாக நம்மள்ட்ட இருக்குது. ஓகே ஓகே. இது ஃபுல்லாகவே சேம் அதான். ஆமாம் எல்லாமே உடன் பிடி இருக்குது, பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்குது, ஸ்டீல் ஹேண்டில் இருக்குது. அது ஜூஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுறது அது மாதிரி ஸ்டீலில் இருக்குது, பிளாஸ்டிக் ஃபேனில் உள்ள நம்மள்ட்ட இருக்கும். சைடில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கும், உள்ள ஸ்டீல் நெட் இருக்கும். இது உள்ள மட்டும் உள்ள ஸ்டீல் இருக்கும். ரேட்டு கம்மியாக 55 ரூபா தான் வரும் உங்களுக்கு ரேட்டு. இதுவேவா? நம்ம இது இவ்வளோ பெருசாக 55 ரூபா வரும் உங்களுக்கு. அது குட்டி கரண்டி பெரிய கரண்டி வரைக்கும் நம்ம சைஸ் சரியாக இருக்குது. எல்லா சைஸ்லையும் எல்லா சைஸ். ஆமாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் கரண்டி, குட்டி ஸ்பூனு, எக் பீட்ரு, அது முட்டை அடிக்கிறது அந்த மாதிரி ஐட்டம் நம்மள்ட்ட இவ்வளோ கரண்டியாக இருக்குண்ணா. இவ்வளோ கரண்டிஸ் இருக்குது. யூஸ் பண்ணுற குத்து குடங்கள், ஆடி மாதம் யூஸ் பண்ணுற குடம், பால் குடம், அந்த மாதிரி காசு யூஸ் பண்ணுற சொம்பு அந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கு சொல்லுவாங்க முருகன் யூஸ் பண்ணுற ஓம் விளக்கு சொல்லுவாங்களே. முருகன் செப்பரேட்டாக. ஆமாம் முருகன் யூஸ் பண்ணுற ஓம் விளக்குனா அது ஸ்பெஷல் முருகன் ஸ்பெஷல். காமாட்சி அவ்வளோ பெருசு இருக்குண்ணா. ஆமாம் பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் கனமாக ஒரு விளக்கு 4 வெயிட்டாக இருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்கும், நல்லா கனமாக இருக்கும். முகம் நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ சின்னது தான் தெளிவு இருக்காது. இது வந்து பதிவிளக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா கனமாக இருக்கும். ஓகே. இதுக்கு நம்மகிட்ட மாதா விளக்கு நம்மகிட்ட இருக்குது, சில விளக்கு இருக்குது. இதுலேயே நமக்கு இந்த பாருங்க சங்கு சக்கரை வச்ச விளக்கு அதுவும் நம்மகிட்ட இருக்குது. சங்கு சக்கரை விளக்கு இதில் தொங்குற மாடல் இருக்குது, கீழே வைக்கிற டைப்பு நம்மகிட்ட இருக்குது. அனைத்துமே விளக்கு தான். எல்லா சைஸ்லையும் குட்டி சைஸ்லேருந்து இருக்குது. எவ்வளோ குட்டியமோ இன்னும் குட்டிக்கும் நம்மகிட்ட இருக்குது. யூஸ் பண்ணுற பெல்லு இதெல்லாம் நல்லா சவுண்டாக இருக்கும். கோயில் மணி, பூஜை மணிகள், மணி. ஆமாம் இது வந்துன்னா காப்பர் கோட்டிங் உள்ள மணி, அந்த கலர்ஃபுல்லாக அதுவும் நம்மகிட்ட காப்பர் கோட்டிங் இருக்குது, ஸ்டீல் கோட்டிங் இருக்குது. இதிலே 3 கலர் சைஸ் கலர்ஸ் இருக்குது. ரேட்டு கம்மியாக இருக்கும். அது குட்டி சொம்புலேயே நம்ம குட்டி சொம்பு பார்த்துருப்பீங்க, ரொம்ப குட்டியாக வெங்கல சொம்பு குட்டியாக இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும். ரேட் 90 ரூபா வரும். தீர்த்தத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி விளக்கும் நம்மள்ட்ட இருக்குது. இது சேம் மூடியே மூடி படம் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்துருப்போம். இப்போ மூடிய விளக்கு நம்மள்ட்ட இருக்குது. ஸ்பேஸ் மூடியும் தனியாக கிடைக்கும், கிளாஸ் தனியாக கிடைக்கும். விளக்கு நம்ம எப்பவுமே ஸ்டாக் எப்போ வச்சுப்போம், எவ்வளோ கொடுத்துடலாம். இது காமாட்சி மார்க் நடுவுல இருக்கேனா தொங்க வர மாதிரி வரும் உங்களுக்கு. கோயில்ல போய் தொங்க வர மாதிரி பெருசா இருக்கும். ஓகே ஓகே. இது ஃபுல்லா செம்மாங்கனா. மேல காப்பர் சம் மேல இருக்கு. இதெல்லாம் பித்தளை சம் சைஸ் சரியா நம்ம. ஓ காப்பர் இது பித்தளைனா. ஆமா நம்ம ரேக்ல தனியா வச்சிருக்கோம். ஏன்னா சில பேர் தெரியாது என்ன மெட்டீரியல், அதுக்காக நம்ம தனியா வச்சிருக்கோம். பித்தளை படி. ஓ அந்த படி அரிசில நம்ம பித்தளை படிக்கு ஸ்டீல் படி இருக்கு. பித்தளை குடம், காப்பர் குடம், ஸ்டீல் குடம், இது 3 சைஸ் நம்மட்ட இருக்கு. ஓகே ஓகே. மேல என்ன மேல பார்த்தா அந்த தவளை தேக்ஸா அத ஃபங்க்ஷன் கொடுப்பாங்கல. ஆமா அண்டா தவளை தேக்ஸா அந்த மாதிரி இது பெரிய வெயிட் தேக்ஸால வச்சிருக்கோம். ஓகே ஓகே. நான் இங்க இவ்ளோ தொங்க விட்டுருக்கீங்க. இதெல்லாம் தூக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தூக்கு அவங்க எல்லாமே மசாலா வச்சிருக்குது தூக்கு. கீழே கூட மேல தான எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க. ஆமா கீழ அந்த பொருளெல்லாம் வச்சினா பாரு இருக்காது. அது மேட்ச்னா மேட்ச் பாரு இருக்கு. இது வந்து 3 ஸ்டாண்ட் உங்களுக்கு. இதென்னா துணி ஸ்டாண்ட் ரேமா சூரஜ். குட்டி இட்லி. குட்டி இட்லியா? குட்டி இட்லி அத மினி இட்லி சொல்லுவாங்க. ஓ மினி இட்லின்னு சொல்லுவாங்க அதுவா? அந்த இட்லி உங்களுக்கு பாத்த ரிங். ஓ நம்ம சூரஜ்லாம் ஸ்டாக் எப்ப வச்சிருப்போம் அந்த மாதிரி. பத்தினா பின் பக்கம் பாருங்க அந்த மாதிரி காப்பி மார்க். இது வந்து ஹீட்டாவே இருக்கும் உங்களுக்கு காப்பி மார்க். குட்டி சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் வச்சிருக்கோம். இது ஹாட் மேட், அதாவது பாத்திரம் ஹீட்டா குக்கர் இது மாதிரி டைனிங் டேபிள் ஹீட் ஆகுனா மேல இத வச்சா போதும். இதுல வச்சாங்க. இதுல வச்சா போதும். அந்த பாத்திரம் டேமேஜ் ஆகாம இருக்கும். டைனிங் டேபிள்லாம் டேமேஜ் இல்ல. இது மேலனா மேல தூக்க சின்ன சைஸ் பாத்துருப்பீங்க. எல்லா சைஸ் பெருசு உங்களுக்கு. மசாலா ஒரு 5 கிலோ 10 கிலோ போற மாதிரி. ஓ குழம்பு கொண்டு போறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு மண்டபத்துக்கு யூஸ் பண்றதுக்கு. அது என்னடா பித்தளையிலே வச்சிருக்கீங்களா? பித்தளை தூக்கு நம்மட்ட இருக்கு. பக்கெட்லாம் இருக்கு. ஓ பித்தளையே பார்த்தா ஸ்டாண்ட் இருக்கு. ஆமா இது பாத்தீங்கன்னா மரப்படி போட்டு தவா அந்த சைஸ் சரியா இருக்கு. சின்ன சைஸ் பெருசு வரைக்கும் சைஸ் சரியா இருக்கு. ஓ எல்லா சைஸ் நம்மட்ட இருக்கு. குட்டி கடை வரைக்கும் சைஸ் குட்டி கடை, ரைஸ் கடை, கடை பெரிய சைஸ் நம்மட்ட இருக்கு. குழிப்பணியாரம், இரும்பு குழிப்பணியாரம். ரைஸ் கடையில் ஹெவியாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா வெங்கலத்து குழிப்பணியாரமும் நம்மள்ட்ட இருக்குது. குழிப்பணியாரத்தில் அதுலேயும் இருக்கா? ஆமாம் வெங்கலத்துலேயும் வச்சுருக்கோம், கேஸ்ட் அயன்லேயும் இருக்குது, இரும்புலையும் வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவை எல்லா சைஸ். ஆமாம் எல்லா சைஸ் குட்டி சைஸ் பெருசு வரைக்கும் வச்சுருக்கோம். ஏதாவது குட்டி என்னன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், அர்ஜென்ட் யூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பெரிய இதுதான் பெருசு கடைக்கு யூஸ் பண்ணி ஏதாவது மீன் கட் பண்ணுறதுக்கு அரமனை. ஓகே இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த மாதிரி இருக்குது. இதில் தேங்காவும் தெரிவிக்கலாம். ஓகே இந்த மாதிரினா இது தேங்காய் தெரிவித்து தனியாக அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. செப்பரேட்டாக இருக்குது. கீழேனா கீழே பார்த்தா இரும்பு ஸ்டீல் மேலே இரும்பு இருக்குது. ஸ்டீல் அரமனை கீழே ஸ்டீல் அரமனை இருக்குது. அதில் ஃபோல்டபிள் நம்மள்ட்ட இருக்குது. ஓ அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃபோல்டபிள் அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. தாளிக்கிற கரண்டி. இப்போ ரைஸ் கடாய் பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி. ஓ இது ரைஸ் கடாய் யூஸ் பண்ணுற கரண்டி நல்லா இருக்கும். புளி வடி கட்டுறது, மாவள்ளி போட அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மள்ட்ட இருக்குது. கீழே பார்த்தா இரும்பு ஐட்டெலாம் பார்த்துருப்போம், ஸ்டீல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வாங்க மேலே பார்க்கலாம். மேலே இப்போ இட்லி பண்ண பயிரெலாம் ஊற வைக்க யூஸ் பண்ணுற மாதிரி அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. டின்னர் செட்டு. ஓகே இது பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபங்க்ஷன் தர்றது டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி செட்டாக நீங்கள் வச்சு செட்டாக ஆமாம் ஸ்டாக் எப்போ வச்சுப்போம். எதை கிடையில அதெல்லாம் கொடுத்து வச்சுப்போம். எவ்வளோ ஸ்டாக் இது எல்லாமே ஸ்டாக் வைக்கிறப்போ நம்ம எப்போ கஸ்டமர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஸ்டாக் வச்சு ரெடியாக வச்சுப்போம். மரத்தில் மனை நம்மள்ட்ட இருக்குது. ஃபுட்டில் மனை இருக்குது. ஓகே வாக்கி ஸ்டிக்கு பார்த்தா மனை இருக்குது பார்ப்போம். ரெண்டாவது இப்போ தான் தர்மல் பாக்ஸ்
இது எதுக்கு நான் தெர்மல் பாக்ஸ் நம்ம ஐஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இதுக்குள்ள வச்சா கூட ஹீட்டாவே இருக்கும் சாப்பாடு. ஹீட்டாவே இருக்கும். அது உரிக்கிறாதுங்களா? உருகாது. நம்ம சமைச்சிட்டு பானை போட்டு வைக்கிறோம்ல, அந்த பானை சுடுதா இருக்கும் வச்சு அந்த ஹீட் அப்படியே இருக்கும். இது ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. கீழே ஏதாவது பேப்பர் வச்சு வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது ஒன்றும் ஆகாது. அந்த ஹீட் அப்படியே சாதத்தில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. என்ன ஹீட் வைக்கிறோம் அந்த ஹீட் அப்படியே உங்களுக்கு இருக்கும். குக்கர் இருக்கு, ஃபேனு, ஜூஸரு. குக்கர் பார்த்தீங்கன்னா மிக்ஸி, வாட்டர் யூஸ் பண்ணுற மிக்ஸி, ஃப்ளாஸ்க்கு, ஹாட் பாக்ஸு, இப்படி சைஸ் நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஃபுல் நிறைய சைஸ் நம்ம பேபி சேர்ஸ், ஸ்டூல்ஸ், சேர்லையும் எல்லா இதுவும் வச்சிருக்கோம். உட்டன் ஸ்டூலும் நம்மள்ட்ட இருக்கு. உட்டன் ஸ்டூல் இருக்கு. ஹுட்டிலே இருக்கு. உட்டன் ஸ்டூல் இருக்கு. சைஸ் சரியா இருக்கு. ரெண்டாவது பூஜை யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு நம்மள்ட்ட இருக்கு. உட்டன் சைஸ் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் கார்னர் யூஸ் பண்ணுறது வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. அல்மி முறுக்கு, சீடியாப்பா கட்டை, இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த முறுக்கு புளி இருக்கும். முறுக்கு புளி தான் அல்மித்தில் இருக்கு. அது மாதிரி உடனே நம்மள்ட்ட இருக்கு முறுக்கு. ஓகே. மேலே எதுனா மேலே வந்து பித்தளை சார், பிராஸ் யூஸ் பண்ணுற முறுக்கு. பூரி மனை, அதாவது பூரி உருட்டு ஸ்டீல் இருக்கு. வுட்ல இருக்கு. கேஸ் ஸ்டவ். ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ்ங்களா? கேஸ் ஸ்டவ். கேஸ் ஸ்டவ்லாம் எவ்வளோ உங்களுக்கு? 1500 இந்த 600 ரேஞ்செலாம் இருக்கு. ஸ்டூல் பார்த்துப்போம். பெரிய சைஸ் குட்டி சைஸ் ஸ்டூல் இருக்கு. ஓகே. குழந்தைங்க யூஸ் பண்ணுற டெஸ்க் நம்மகிட்ட இருக்கு. அதாவது முக்காலி இருக்கு. மத்தியில் குட்டி முக்காலி, பெரிய முக்காலி சைஸ் முக்காலி. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து ஃபங்க்ஷன் போது முக்காலி யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி முக்காலி யூஸ் குட்டி காமாட்சி மிளகா வைக்கிறதுக்கு அந்த முக்காலி. மிக்ஸிலாம் எல்லா பிராண்ட் நம்மகிட்ட இருக்கு. எல்லா பிராண்ட் நம்மகிட்ட இருக்கு. மிக்ஸி இருக்கு, குக்கரு, கிரைண்டர். கிரைண்டர் நம்மகிட்ட இருக்கு. மில்க் குக்கர் சைஸ் 1 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர், 2 லிட்டர்ஸ் எல்லா சைஸும் மில்க் குக்கர் நம்மகிட்ட இருக்கு. இட்லி பானை, டீ கேனு, பிளாஸ்டிக்கு லெட்டர் பாக்ஸு, மில்க் பாக்ஸு, அது நம்மகிட்ட இருக்கு. குட்டி குட்டி குண்டா 5 சின்ன பாத்திரம் குண்டா அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கு. அதாவது கொலாப்புட்டு பெருசு 4 உள்ளது, ஹோட்டல் யூஸ் பண்ணுற கொலாப்புட்டு, இட்லி பானை எல்லாமே, அல்மி ட்ரே, ஓவன், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஓவன் நீங்கள் வச்சிருக்கீங்க? ஓவன் இருக்கு, வோல்டேஜ் ஓவன் இருக்கு நம்மகிட்ட இருக்கு. இதில் தான் எலக்ட்ரிக் கட்டில் எல்லாமே. தண்ணியெல்லாம் ஹீட் பண்ணி ஆமாம், தண்ணி ஹீட். ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு அர்ஜென்ட் வேணும்னா ஒரு டக்குனு போட்டு ஹீட் பண்ணி எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ். நம்ம கஸ்டமர் வந்து கேஸ் ஸ்டவ் காட்டுறதுக்கு சில கல்லாம் இருக்காது, ஃப்ரீயாக பார்க்கறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சைஸ் சரியாக வச்சிருப்போம் நம்ம. எல்லாத்துலையும் கேஸ் வச்சிருக்கோம் நம்ம. இப்போ இந்த 3 பர்னர் 2 பர்னர் கிளாஸ் டாப் இப்படி எல்லாமே சைஸ் சரியாக மட்டும் வச்சிருப்போம். இது ஃபுல்லாக ஆக்சுவலி இப்போ கேஸ் ஸ்டவ் தான். கூலர், நம்ம கூலர் இருக்கா? கூலர் நம்மகிட்ட இருக்கு. பிரியாணி யூஸ் பண்ணுறதுக்கு மில்க் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஹேட் பாட்டு நம்மகிட்ட இருக்கு. ஓகே. மற்ற நம்ம அடுப்பு பார்த்துருப்போம், அப்படி கீழே பெரிய அடுப்பு பார்த்துருப்போம். ஆமாம், கீழே ஆக்சுவலி பார்த்துருப்போம்ல. இப்போ வந்து ஸ்டீல் நம்மகிட்ட இருக்கு. பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸும் அடுப்பு நம்மகிட்ட இருக்கு. பார்த்தீங்கன்னா பெரிய குண்டாலாம் சின்ன சைஸ் வந்து பெரிய குண்டாவே நம்மகிட்ட இருக்கு. இந்த அலுமினியம் குண்டா எவ்வளோ சைஸ் நம்மகிட்ட இருக்கு. கடைக்கு யூஸ் பண்ணுற டீ யூஸ் பண்ணுற கேட்டில், இந்த டீ கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கேட்டில், மெழுகுவத்தி யூஸ் பண்ணுறதுக்கு அதுவும் பண்ணுவாங்க. மெழுகுவத்தி உருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவா? ஆமாம், அதுவும் நம்மகிட்ட இருக்கு. குட்டி குட்டி தாளிப்பு கரண்டி, அப்படியே அந்த குட்டி மனை, இது நம்மளுக்கு பல்லாங்குழி, மோர்மத்து, பூரி உருட்டுறது, மோர்மத்து, பஜ்ஜி கட்டை, ஃப்ரை பேன் நம்மகிட்ட ஸ்டீல் ஃப்ரை பேன், இண்டாலி ஃப்ரை பேனு, சாஸ் பண்ணு, தவா, ஜூஸ் இது பண்ணுறது. ஆமாம், ஹோட்டல் யூஸ் பண்ணுற ஜூஸ் பார்த்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது வேறு பிராண்ட் உங்களுக்கு. ஆக்சுவலி அது வேறு, இது வேறு. ஆமாம், இது வந்து அல்மி பக்கெட் இருக்குது. அல்மி பக்கெட்டு, அல்மி காய்வடி, கடாய், ஸ்டீல் கடாய் இருக்குது, அல்மி கடாய் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டபரா எல்லாமே, அதாவது பெரிய பெரிய டபரா ஃபங்க்ஷன் வரும். ஃபுல்லாவேங்களா? ஃபுல்லாகவே. அதான் ஹோட்டல் யூஸ் பண்ணுற குழி பணியாரம் பார்த்தீங்களா, எவ்வளோ குழி பணியாரம் பாருங்க. சரியான பெருசாக இருக்கு. இல்லை பெருசாக இருக்கும், ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். 50 குழி எல்லாத்துக்கும் ஏ டு Z எல்லாமே இருக்குது நம்மகிட்ட வச்சிருக்கோம். ஆமாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதும் இருக்குது, கேண்டீன் யூஸ் பண்ணுற பொருள் நம்மகிட்ட இருக்குது. நம்ம ஸ்டீல் ஸ்டாண்டு, அதாவது டப்பாலாம் வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் ஸ்டாண்டு பார்த்துருப்பீங்க, மெட்டலில் பார்த்துருப்போம். இது ஸ்டீல். இது சைஸ் சரி, குட்டி சைஸ்லேருந்து நம்ம 4 ஸ்டெப் 3 ஸ்டெப் எல்லா சைஸும் நம்மகிட்ட வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்டு. இதுங்களா? ஆமாம், ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்டுக்கு பெரம்பு நம்மகிட்ட இருக்குது. மாப்பு மிஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்டிக்கர் அடிக்கும், பழைய பெரம்பு. பெரம்பு ஆமாம், பெரம்பு நம்மகிட்ட இருக்குது. காய்ஸ், அதுமாதிரி நம்ம ஃபாலோஸ்க்கு பார்த்தீங்கன்னா சரியான ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்ன கேட்குறீங்க, இங்கே வாங்கலாம். ஆக்சுவலி இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்களா, அந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 கிட்ட வருங்க. 6900, 7000 கிட்ட வருது. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 அடுப்பு வருதுங்க. கிட்டத்தட்ட ஃபுல் வந்து கிளாஸஸ். இதை வந்து 7000 மதிப்புள்ள இந்த ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா 3500 தராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45% டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர 5% மட்டும்தான் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிங்க. சர்வீஸ் உங்கள்கிட்ட இருக்கா? கண்டிப்பாக நம்மளோட சர்வீஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. கேஸ் ஸ்டவ், குக்கர், மிக்ஸி சர்வீஸ், கிரைண்டர், கல்லடி அனைத்து கூட சர்வீஸ் நம்ம பண்ணி தரோம். குட்டி சார் அர்ஜுன் ஜார்னாலும் நம்ம எல்லாமே பார்த்துருவோம். பாருங்க, நம்ம முக்கியமான பொருள் பாருங்க. இந்த ஐட்டம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. பிராஸ் குழி பணியாரம், மசாலா பாக்ஸ், இட்லி பானை, கடாயி, சாஸ் பண்ணு, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஆக்சுவலி இட்லி பானையும் ஆமாம், சின்ன இட்லி பானை 6 இட்லி 10 நம்ம சைஸ் பார்த்தீங்களா, 3 இட்லி தான், 3 3 6 இட்லி அந்த மாதிரி குட்டி இட்லியும் இருக்குது நம்மகிட்ட இருக்குது. பெரிய சைஸ் இட்லி நம்மகிட்ட இருக்குது. அது நம்மளுக்கு இதெல்லாம் குட்டி கடாய், பிராஸில் கடாய், அதில் முடி உள்ளதற்கு முடி இல்லாமல் நம்மகிட்ட இருக்குது. அது இருக்குது நம்மகிட்ட. பார்த்தீங்களா, மில்க் சாஸ் பண்ணு, பால் கற்றுறதுக்கு அதுவும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே கைஸ், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம் சரி, இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம், டிஃபன் பாக்ஸ் எதாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த கான்டாக்ட் பண்ணி ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க. நம்ம சேனல் வச்சா ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.